வெங்காயம், தக்காளி, எண்ணெய் சேர்க்காமல் வாயு தொல்லை, பசியின்மை நீக்கும் பொரிச்ச குழம்பு. ஒரு வாணலி சூடு பண்ணி 1/4 கப் அளவுக்கு தனியா, ஒரு 4-5 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 20 செகண்ட் போல் வறுத்துட்டு, கட்டி பெருங்காயம்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தட்டி சேர்த்துருங்க. அது பொரிஞ்ச உடனே விரலி மஞ்சள் ஒரு 1/2 இன்ச்சு தட்டி சேர்த்து, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வறுத்து ஆற விட்டுருங்க. இப்போ உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம், மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் பொடியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட பச்சை பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு 1 கப்பு புளி தண்ணி சேர்த்து இந்த பேஸ்ட் அதில் கலந்து ஒரு 3 கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இடித்து சேர்த்துருங்க. இல்லை கையிலேயே அந்த மாதிரி பிச்சு சேர்த்துடலாம். இது காய்கறினா முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் நாட்டு காய்கறி சேர்க்கலாம். நான் முருங்கைக்காய் சேர்த்து வைக்கிறேன். இதை ஒரு 7-8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த மனமே நமக்கு பசியை தூண்டும். கடைசியாக வேணும்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை என்றால் இந்த எண்ணெயும் தேவையில்லை.